இருப்பது எங்கே தெளிந்த நினைவும் நிறைந்த நெஞ்சும் தெளிந்த நினைவும் நிறைந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே தெய்வம் இருப்பது இங்கே தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்தவர் உண்டோ அங்கே தெய்வம் இருப்பது எங்கே பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் மலர்ந்த பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு எண்ணம் எழுத்தும் நிறைந்தவர் உள்ளம் இறைவன் திகழும் வீடு என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு தெய்வம் இருப்பது இங்கே ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடே இசையே கலையே கவியே மலனே ஒளியில் இறைவன் உண்டு இசையில் கலையில் கவியில் மலலை மொழியில் இறைவன் உண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தார் ஏற்கும் உமது தொண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தார் ஏற்கும் நமது தொண்டு அந்த தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே வேறெங்கே அந்த தெய்வம் இருப்பது இங்கே நாராயணா நமோ நாராயணா ஹரிவோ நமோ நாராயணா ஆவதும் பரத்தாலே அழிவதும் பரத்தாலே போவதும் பரத்தாலே புகுவதும் பரத்தாலே தேவரும் பரத்தாலே திசைகளும் பரத்தாலே யாவரும் பரத்தாலே யானும் பரத்தாலே என்று சொல்லக்கூடிய அளவில் பராபரத்தில் வரம் தோன்றி பரத்தில் சிவன் தோன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி வெந்தில் சதாசிவம் தோன்றி சதாசிவத்தில் மைசூரம் தோன்றி மைசூரத்தில் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி ஆகாயத்தில் வாயு தோன்றி வாயுவிலே அக்னி தோன்றி அக்னியிலே அப்பு தோன்றி அப்போலே பிரது தோன்றி பிரதுவில் அன்னம் தோன்றி அன்னத்தில் கண்ணை நரம்பு வச்சு தொட்டு வைக்கப்பட்டன யானை என்று அதிகாலையில் சாண சந்தியாவின் நியமனிஸ்தலை முடித்து மும்மூர்த்தியின் தரிசனம் பெற்று இந்த குறிஞ்சி நலப்பரப்பிற்கு வந்துள்ளேன். மேலும் அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா மகேஸ்வரன், சோஸ்தர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கண்டா, கலகப்பிரியா நாராயணம் இருக்கிறாங்க. நாளைக்கு இடத்தில் தங்க நமஸ்காரப்படுது 1008 சுக்களை வெடித்து செலவு பண்ணு என அண்ணன் தக்கனால் கொடுக்கப்பட்ட சாபம். அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு. நான் அப்படி நினைக்காதீங்க. ஒரு தலை வரிச்சா நாரதன் கலகம் நன்மையில முடியும். ஆமா கண்டிப்பா. மாதிரி 1000 பேர் தேவை எங்களுக்கு. அப்படியா? அப்ப 1008 சுக்கலாக விடித்து 1008 அண்டத்தில் விழுங்க. அப்படி விழுகும் போது 1008 நாரதன் உருவாவான் என்பது ஐதீகம் என்ற காரணத்தால் இருந்தால் இருக்கட்டும். ஏன்னா நான் ஒருவனே போதும். ஏன்னா மனிதர்களுக்குள்ள நான் எத்தனையோ வகையில் இருக்கிறேன் என்ற அடிப்படையில் மேலும் கலகம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட கலகத்திர நல்வழியவர்களா அந்த ஆணைமுகத்தினை 5 கரத்தனை என்று சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானின் எல்லா சேர்க்கலாம் ஆச்சாலே அவரை வணங்கி அத்திமுகத்தனே 5 கரத்தனே சித்தி ஊட்டி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேட்ட வடிவத்தியோடு நான் தொழுதேன். கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ. 5 கரங்களே அபயங்களே
காருண்யமே கஜமுகத்திலே காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே அந்த அஞ்சு கரங்களே அவயங்களே மதயானை முகத்தோடு நம்மை காப்பவர் தேவாதி மூவருக்கு இவன் மூத்தவர் மதயானை முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவருக்கும் இவன் மூத்தவள் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவர் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவள் அசைகின்ற துதி கையில் வரமிழைத்தவள் அசைகின்ற துதி கையில் வரமிழைத்தவள் மகனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் மாங்கல்யம் தனை என்று விளையாட்டு செய்வார் அதனால் அதையும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே அவயங்களே ராஜாதி ராஜனவன் சிவன் அருகிலே ஈரேழு உலகங்கள் அவன் பெடிலே ராஜாதி ராஜனவன் சிவனடியிலே ஏழு உலகங்கள் இவன் பிடியிலே ஆரம்பமே அறிய கணநாயகா ஆரம்பமே அறியும் கணநாயகா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா பரிமுக குருதேவன் குருகுலம் பணிந்தாளே பரிமுக குருதேவன் அறியாத சிறியேனை தினம் வாழ வைத்த அந்த அஞ்சு கரங்களே அவயங்களே அஜமுகங்கிலியில் காருண்யமே கஜமுகத்திலே காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே அந்த 5 கரங்களே அவயங்களே அப்பேற்பட்ட விநாயக பெருமான் நல்லா சேர்ந்தாலும் கூட இவ்விடத்தை பார்க்கும் பொழுது பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சியன் ஐவகை நிலப்பரப்பில் மலையும் மலையை சார்ந்த இடத்தை கவனித்தால் கந்தனுக்கு உகந்த இடம். அப்பேற்பட்ட கந்தனுக்கு உகந்த இடத்தில் எந்தனுக்கும் ஒரு வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய அளவில் இவ்விடத்தை பார்க்கும் பொழுது என் போன்ற ஞானியர்கள் சிவத்தை நோக்கிய தவம் புரிய தகுந்த இடம். என் போன்ற ஞானியர்கள் இங்கு வந்து வேள்விகள் பல செய்து பேரின்ப மார்க்கத்தை அடைவதால் தான் இவ்விடத்திற்கு வேள்விமலை சாரல் அழைக்கப்படுவது இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா மாசி மகம். ஏன்னா மாசி மகத்துக்கு எத்தனையோ சிறப்பு இருக்கு. சிவபெருமான் அதாவது ஈசனாகப்பட்டவர் எத்தனையோ பேருக்கு காட்சி அளித்திருக்கார். இருந்தாலும் மாசி மகம் மகா கும்பமேளா என்று சொல்லக்கூடிய விவரங்கள் வந்த காரணம் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த பூலோகமாகப்பட்டது வறண்டு இருக்கு. அப்படி வறண்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதாவது முனிவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா ஈசனை நோக்கி தவம் இருந்தாங்க. தவம் இருந்து என்ன செய்தார்கள் அப்படின்னா அங்கு தேவலோகத்தில் ஓடக்கூடிய கங்கை என்று சொல்லக்கூடிய நதியாகப்பட்டதை இந்த பூலோகத்திற்கு கொண்டு வரணும் என்று சொல்லக்கூடிய அளவில் கொண்டு வரணும்ன்றாக. அப்படி கொண்டு வரும்போது நேரடியாக இந்த பூலோகத்தில் விட்டால் என்னாக இந்த பூலோகமாகப்பட்டது அழிந்து விடும். அப்படி அழிந்து விடும் என்ற காரணத்தால் எம்பெருமான் ஈசனுடைய தலை இருக்க பார்த்தீங்களா அந்த சிரசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜடாமகரத்தில் தாங்கப்பட்டது. தாங்கி இன்று இந்த பூலோகத்தில் வந்த காரணமாகப்பட்டது என்ன. அதனால தான் இன்னைக்கு மகா கும்பமேளா அந்த புனித யாத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த கங்கை நதியில் வந்து நீராட காரணம். அப்பேற்பட்ட விவரங்கள் சிறப்பான விவரங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு கோவில் திருவிழா அப்படின்னா நம்ம சாமி கும்பிடுறது எத்தனை தடவை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிடுறோம். வருடத்திற்கு ஒரு முறை சாமி கும்பிடுறோம். ஆனா அதே போல அந்த கோவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த கடவுளை வந்து ராஜபுரத்தை சேர்ந்த ஆரம் சாமி நாரதராக இவரங்கு மேடைகள் வீட்டில் பிறகு விழாக்கு எப்படி சார்றது இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக சுட்டுகிறோம். எனக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி மகிழ்வித்த அன்பு நமது குமாரகுறிச்சி விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் அன்பு சொந்தங்களுக்கும் எமது சார்பாகவும் மற்றும்
எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க கலைக்குழு சார்பிலும் மற்றும் எமது ஆசானாகிய திரியடகம் டி.எம். பாலமுருகன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அன்பு எமது சின்னவாத்தியார் புளியங்குளத்தைச் சேர்ந்த அன்பு அண்ணன் ஜெயமணிகண்டன் அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். என்ன ஒரு திருவிழா என்பது என்ன அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை சாமி கும்பிடுறோம். ஆனால் அந்த கடவுளை எப்படி வணங்குறோம், எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா ஒரு மனிதனாகப்பட்ட உட்கார்ந்தா கடவுளை கூப்பிடுறது, எந்திரிச்சா கடவுளை கூப்பிடுறது, முழிங்கால் வலிச்சா கடவுளை கூப்பிடுறது. என்ன ஆகுதுன்னு இரவுல என்ன நடந்தாலும் சரி காலையில் தலை வலிச்சா கடவுளை கூப்பிடுறது, காலையில் தலை வலிச்சா கடவுளை கூப்பிடுறது. ஆனால் என்ன அப்படின்னா கடவுளை எப்படி வணங்க வேணும் அப்படின்னா ஒரு மண்டலம் என்பது என்ன அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் நவ கிரகங்கள் சேர்ந்தது ஒரு மண்டலம் என்பது 48 நாள். இந்த 48 நாளுக்கு மாலை அணிந்து அல்லது காப்பு கட்டி விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்தால் அந்த கடவுள்கிட்ட போய் கேளுங்க, இன்ன வர எனக்கு இன்ன விவரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். எந்த தவறான எண்ணங்கள் எதுவும் இல்லாமல். ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா? செய்கிறதில்ல. என்ன ஆகுது, நாளைக்கு தானே மாலை போட போகிறோம், இன்னைக்கு என்ன சாப்பிட்டா என்ன இருக்கு, இன்னைக்கு சாப்பிடுவோமே அப்படின்ற காலங்கள் மாறி போய் விட்டது. அதனால இது வல்லடா இன்பம், இதுதானடா இன்பம் என்று சொல்லக்கூடிய அளவில் இவ்விடத்தை பார்க்கும் பொழுது கணிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். கணிரசமா மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளில் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே 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 என்று தேடு, அது எங்கிருந்த போதிலும் அது நாடிவோடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வை காத்து என்ன நன்மை. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து என்ன நன்மை. பணம் இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, பணம் இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை. அது இல்லை என்றால் உலகத்திலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, மாடி மனை கோடி வனம் வாகனமேல் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மாடி மனை கோடி வனம் வாகனமேல் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். வளலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம், மழலை மொழி வாயமுதம் வழக்கு பிள்ளை செல்வம். அவன் மார்பினிலே விதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. என்ன ஒவ்வொரு மனிதனும் இன்பத்தை நாடி வாழக்கூடிய காலங்கள் என்னென்ன கலியுகம், கிரேதயுகம், திரேதயுகம், தோரயுகம், கலியுகம். இந்த 4 யுகத்தில் என்ன அப்படின்னா அதாவது கிரேத யுகத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அதாவது மனிதர்களுக்கு பூலோகம், அதே போல அசுரர்களுக்கு பாதாள லோகம், இப்படி தனித்தனி லோகங்களில் வாழ்ந்தாங்க. அதே போல என்ன இது திரேத யுகத்தில் இந்த பூலோகத்தில் யாரு அப்படின்னா மனிதனும் அசுரனும் ஒரே மாதிரி வாழ்ந்தாங்க. யாரு அப்படின்னா ராமனாகப்பட்டவனு ராவணன் இருந்தாங்க. அதே தோவர யுகம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தாங்க. யாரு கௌரவர்கள் அசுரர்களாகவும் பாண்டவர்கள் மனிதர்களாக இருந்தாங்க. பாண்டவர்கள் தேவர்களாகவும் அதே போல யாரு கௌரவர்கள் அசுரர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த கலியுகம், இந்த கலியுகத்தில் மனிதனுடைய மனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மனசுக்குள்ளே எல்லாமே இருக்கு. மனிதனுடைய மனசுக்குள்ளே நினைச்சா என்னப்பா இப்போ போனால் என்னாகும், இவன்கிட்ட பேசினா என்னாகும், நல்ல எண்ணத்தில் இருக்கானா தீய எண்ணத்தில் இருக்கானா என்பதை தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த கலியுகத்தில் ஒரு மனிதனாகப்பட்ட கட்டுப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெற்ற தாய் தான்.
என்ன ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சொர்க்கத்திற்கு சென்றவர்களுக்கு சமம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பமாக இருக்கும்போது கணவனாகப்பட்ட உயிரையும் கொடுத்து வேணும் என்ன கேட்டாலும் செய்வான், என்ன கேட்டாலும் உயிரையும் கொடுத்து செய்வான். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கர்ப்பிணியா இருக்கும்போது வளகாப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. அதுலேயும் கல்லு வலையில போட்டு விடுவாங்க. கல்லு வலையில போடும்போது என்னாக அப்படின்னா, பிரசவம் பார்க்கும்போது நம்ம அப்பத்தான் நம்ம பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பெண்ணாகப்பட்டவள் துள்ளுவானா, துள்ளும் போது என்னாக அப்படின்னா அந்த அப்பத்தான் சொல்லுவான், ஏண்டி உங்க அப்பா அத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு விறகு வெட்டி களையை எடுத்து உனக்கு இந்த வலையில செஞ்சு போட்டிருக்காங்க, நீ இந்த வலையில உடைக்கலாமா? அப்ப அந்த பெண்ணாகப்பட்டவள் யோசிப்பானா, வலையில உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்ன செய்வா அப்படின்னா, பிரசவத்திற்கு துள்ளாம ஒரு எளிமையான வழியை தேடி கொடுப்பாளாம். அப்பேற்பட்ட பாசம் தான் தாய் பாசம். அப்பேற்பட்ட இந்த தாய் பாசத்தை பற்றி நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் செய்யே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. ஒளி வந்தது கூண்டை விட்டு கிளி வந்தது, ஈழ்வானிலே ஒளி வந்தது கூண்டை விட்டு கிளி வந்தது. நான் பார்க்கும் ஆகாயம் என்றும் நீ பாடும் பூபாலோ, நான் பார்க்கும் ஆகாயம் என்றும் நீ பாடும் பூபாலோ. வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே. மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும், மகள் மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும். தாய் வீடு ஓரில்லை அங்கு தானாட்டாரில்லை. தாய் வீடு போலில்லை எம்மை தாலாட்ட ஆளில்லை. வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நீசம், கண்ணார கண்ணானம் செய்யே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. சிறப்பு சிறப்பு அற்புதமான ஒளிவரைக்கு, சிறப்பான ஒளிவரைக்கு. என்ன ஏற்கனவே ஒரு ஊரில் சந்திச்சேன். அதே போல் பக்க மேளங்கள், அற்புதமான பக்க மேளங்கள். இப்படி வாசிச்சா தான் பாட முடியும். அவர் ஒரு பக்கம் வாய்ச்சார்னு வச்சுங்க, ஏதோ ஒரு அசுவ குணத்தை, ஒரு அசுவ சத்தத்தை கேட்ட மாதிரி என்ன ஆகும், பாடவும் முடியாது, மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே நிற்கும் தான். இப்படி ஹார்மோனியம்னா இப்படி வாசிக்கணும், இப்படி வாசிச்சா தான் பாட முடியும். சும்மா பிடிச்சிட்டு அவர் ஒரு பக்கம் வாசிப்பாங்க, நம்ம ஒரு பக்கம் வாசிப்பாங்க, அப்படி வாசிச்சா பாட முடியுமா? பாடவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா பாசத்தில் சிறந்த பாசம் என்ன பாசம் அப்படின்னா தாய் பாசம். இந்த தாய் பாசங்கள் நெடுநாட்கள் தொடர்ந்து வராது. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ஒரு 60 வயதான பிறகு என்னாக அப்படின்னா, நம்ம தாயாகப்பட்டவள் என்ன எம்பெருமான் ஈசனுடைய கால அடிக்கு சென்றுவார்கள். 100 வயதாயிரம். அப்போ 5 வயசுல அங்காளி, 10 வயசுல பங்காளி. இந்த பாசம் தான் கடைசி வரைக்கும் வரும். 5 வயசுல அங்காளி, 10 வயசுல பங்காளி அப்படின்வாங்க. 5 வயசுல அங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயினுடைய மடியில் படுத்திருப்பான். ஆனால் 10 வயசு ஆகட்டும் என்னாக அப்படின்னு சொந்த பிடிச்சி விடுவாங்க. அப்படியே லட்சம்னா அந்த அந்த என்னது
காலங்களில் பார்த்தீங்களா வாத்தியத்தான் அப்புறம் ஒரு ஹார்மோனிஸ்ட்டை பார்த்துருப்பீங்களா என்ன பாட்டு பாடினாலும் வாசிப்பார். ஏன்னா அப்பேற்பட்ட சிறப்பானவர். என்ன காரணம் அப்படின்னா 10 வயசானாலும் சொத்தை பிடிச்சி போடுவாங்க. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொத்தை பிடிச்சி போடுவாங்க. ஏன்னா என் உடன் பிறந்த தக்கன் வசிஷ்ட கௌதமர் காசிபர் அத்திரி புலஸ்தியர் ஆங்கிரேசா மாரிசா பிறகு நாரதா என்று சொல்லக்கூடிய இல்லை தக்கனாகப்பட்டவர் எனக்கு சாபத்தை கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபம். என்னதான் சாபத்தை கொடுக்கட்டும், அவரை அன்னையில் நாய் பெருமா அப்பேற்பட்ட அந்த அண்ணன் தம்பியினுடைய பாசத்தை பற்றி ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் நம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழியெங்கெங்கும் உள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடலாம். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்து என் கண்ணீரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, நேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. நேர்வை இதை போடாமல் வெல்லும் வருமா, தேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் அடைவோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் என் கண்ணீரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் நத்தகுலம் சாமியை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி தெரிந்தால் கூடு ஒரு கூடு என்று சொல்லக்கூடியவள். அப்பேற்பட்ட அம்மா அற்புதமான எண்ணம். இப்போ இப்பேற்பட்ட பக்கம் என்ன ஹார்மோனிஸ்ட் மாந்தோப்பை சேர்ந்த அன்பு மாமா எஸ்பி செந்தில் முருகன் இருக்காருன்னா அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு ஹார்மோனிஸ்ட் அம்மா. அடே அப்பா அற்புதமான ஒரு பக்க மேளம் மிருதங்க வித்துவான்னா என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த பக்க மேளங்கள் வந்து அனைத்து நாடகங்கள் ஆடுவாங்க, எல்லா நாடகமும். அடே அப்பா என்னங்கய்யா கேட்கலாம். ஏன்னா அனைத்து நாடகங்கள் ஆடுவாங்க. இந்த நாடகம் தான் ஆட தெரியும், இந்த நாடகம் தான் தெரியாது அப்படின்ற விவரம்னா இல்லை. அனைத்து நாடகங்கள் ஆடக்கூடிய சிறப்பான ஒரு பக்க மேளங்கள், அற்புதமான பக்க மேளங்கள். அதே குழந்தையாகப்பட்டதற்கு பார்த்தீங்களா, அதே போல அப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னா இதே போல என்ன ஆகுது, நம்ம ஒரு கிடா வெட்டோம்னா யாருக்கு வெட்டுவோம்? அவனை ஒரு கருப்பனுக்கு வெட்டுவான்.
ஒரு கடா வெட்டுறோம்னா யாருக்கு வெட்டுவான்? ஒரு கருப்பசாமிக்கு வெட்டுவான், ஒரு மதுரை வீரனுக்கு வெட்டுவான், அப்புறம் ஒரு முனியப்ப சாமிக்கு வெட்டுவான். அப்படி வெட்டினாலும் இதே முருகப்பெருமானுக்கு கிடா வெட்டுவாங்களா? முருகப்பெருமானுக்கு கிடா வெட்டுவாங்களா? எங்கனாலும் சொல்லுங்க. முருகப்பெருமானுக்கு கிடா வெட்டுவாங்களா? வெட்ட மாட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது 6 குழந்தைகளை வளர்றாங்க. கார்த்திகை பெண்கள் 6 பேரிடம் 6 குழந்தைகளை வளர்றாங்க. அப்படி வளரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து உமையால் பார்வதியாகப்பட்டவள் வர்றா. அப்படி வந்து வாரி அணைக்கிறா. வாரி அணைக்கும் போது 6 முகத்தோடு ஒரு குழந்தையாகப்பட்டது வருது. அதான் 6 முகம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அந்த செந்திவேல் முருகனாக வர்றாரு. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கைலங்கிரிக்கு சிவபெருமானை சந்திக்க போறாரு. தனது தந்தையை சந்திக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கைலங்கிரியில் இருக்கக்கூடிய அனைத்து பூதகணங்களும் பயப்படுறாங்க. இவ்வளவு வெப்பமாக இருக்கே, இப்பேற்பட்ட வெப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பயமாக இருக்கு. அப்படியே பயந்து ஒதுங்குறாங்க. ஒதுங்கும் போது தனது உடலில் இருக்கக்கூடிய அக்னி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெப்பத்தை என்ன நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் அந்த அக்னியை அனைத்தையும் இறக்கி விடுறார். அப்படி இறக்கி விட்டுட்டு தந்தையை சந்திக்க போறாரு. ஆனால் மீண்டும் முருகப்பெருமானிடம் செல்ல வேண்டும், பார்வையிட வேண்டும் என்று 33 தேவர்கள் 48 ரிஷிமார்கள் அனைவரும் செல்றாங்க. அப்படி சென்று பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, போக முடியல. என்ன அக்னி இருக்கு பார்த்தீங்களா, அக்னி இருந்த காரணத்தினால போக முடியல. போக முடியாத காரணத்தினால அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கடா இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடாயை எடுத்து வெட்டுறாங்க. வெட்டி அந்த அக்னி பகவானுக்கு வந்து பலி கொடுக்குறாங்க. பலி கொடுத்து விட்டு ஏறி நடந்து செல்றாங்க. இங்கே அக்னியின் மீது முதல்ல அதாவது பூக்குழி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பூக்குழிக்கு யாருக்கு இறங்கணும் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானுக்கு தான். இந்த பூக்குழி இறங்குவது முருகப்பெருமானுக்கு தான். அந்த அக்னிக்கு பலியிட்டு இறங்கி செல்வார்கள். அது எங்கே நடக்குது அப்படின்னா, நரிக்குடி அருகே உள்ள வீரக்குடி கரை முருகன் கோவிலில் வந்து இந்த விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த அக்னிக்கு வந்து பலியிட்டு விட்டு அங்கு சென்று முருகப்பெருமானை சந்திக்கிறாங்க. ஏன்னா முருகப்பெருமான் எல்லா கோயிலும் என்ன இருக்கும் அப்படின்னா, வேல் இருக்கும். கோவில்களில் பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு வேல் இருக்கும். ஆனால் அங்கே வந்து வேல் இருக்காது. என்ன இருக்கு அப்படின்னா, கையில் வந்து தாமரை மலர்களை வச்சிருப்பாரு. ஏன்னா அதாவது என்ன இது அப்படின்னா, அந்த தாமரை மலர்கள் இருக்க பார்த்தீங்களா, அதுலேருந்து அவதரித்தவர், தாமரை மலர்களில் குழந்தையாக இருந்தவர். அப்போ அந்த தாமரை மலர்களை கொண்டு சென்று தனது தந்தையிடம் கொடுத்தார். அப்பேற்பட்ட சிறப்பான விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் விடத்தில் ஏதோ ஒரு நாதமட்ட விஷயத்தை கொண்டிருக்கு. என்ன சத்தமாக, ஆஹா, என்ன அற்புதமான குரல்! இனிமே நாத மஞ்சும் அளவிற்கு இக்குரல் மெஞ்சும் போல் தெரிகிறது. குழலில் ஆளிர் என்பார் தம்மக்கள் மழலை சொற்களாளர் நண்பர்களே, அதுபோல் மழலையின் ஒளி ஒளவை கேட்கிறது. இன்னவளை வர்ணித்துக் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் 1000 நாவுடைய ஆதிசேஷனால் கூட இன்னவளை வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்ட அழகான மங்கையாக இருக்கின்ற காரணத்தால் இன்னவள் எதுக்காக வந்திருக்க? காவலுக்கு வந்திருக்காளா? காதலிக்க வந்திருக்கா. என்ன காரணம் அப்படின்னா, இதே போல பூவு இருக்கு பார்த்தீங்களா, பூவை தேடி தேனீக்கள் செல்லுமா. சென்று என்ன செய்யும் அப்படின்னா, வண்டு எடுக்குமா. அந்த தேனீக்களை எடுத்து வருமா. அதே போல இன்னவள் யாருக்காக காத்திருக்கிறாள், எதற்காக காத்திருக்கிறாள் என்று பார்த்தாலும் ஆகையாலே அப்பேற்பட்ட சிறப்பான விஷயங்கள் இருந்தால். ஏன்னா காதல், சிறந்த காதல் என்ன காதல் அப்படின்னா புறாவாகப்பட்டுதான். ஏன்னா புறா இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தனதுடைய ஜோடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜோடி வந்து இறந்து விட்டா வேற ஜோடியோட கூடாதான். ஏன்னா அப்பேற்பட்ட சிறப்பான விஷயங்கள்லாம் புறாவுக்கு இருக்கு. அதற்கு இணையான காதலாக இருக்கின்ற காரணம். கூட்டத்திலே கோவில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மானம் தந்தி அடிக்கிது. குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்கிது. கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மானம் தந்தி அடிக்கிது. குமரி பெண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்கிது. கூட்டத்திலே கோவில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோவில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. நீதானே நானாடும் பிருந்தாவனம், நெஞ்சாடும் தேகம் ரோஜாவனம், ஆகாயம் காணாத பொன்மேகமே
என் வாழும் நாளை உயிர் வாழுமே கன்னி பெண்ணினியும் இல்லை என்றால் காணமலை கொடியும் தாமரை பூங்காலெடுத்து நீ நடத்த வேளையிலே காலத்துடன் கண்ணங்களை கற்றுக்கொண்டேன் பொன்மையிலே எண்ணி செய்தி பக்தை ஏற்றிய பொன்மையில் கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்கு தேடுதம்மா சிகப்பம் கேட்கையிலம்மா தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது கோவில் பண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்கிறது நிச நிசகாம கூட்டத்திலே கோவில் புறா நிச நிசக தண்ணி தனிவ பாமாக நீதாப சாநித நிசகமப்பா கூட்டத்திலே கோவில் புறா கமவசம் பாப்ப நீ நிதாச தாசனி நிதாத பரஞ்சோவா கூட்டத்திலே கோவில் புறா கூட்டத்திலே கோவில் புறா கூட்டத்திலே கோவில் புறா கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்கு தேடினம்மா சிறப்பு சிறப்பு அற்புதமான பக்கம் மேல அற்புதமான ஒளிவரிக்கை என்ன பாடிக்கொண்டே இருக்கலாம் இருந்தாலும் சந்திக்க வேண்டியாலே சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தால் இப்பேற்பட்ட என்ன காரணம் அப்படின்னா ஐயா பசுமன் ஐயா ஊனா முத்துராமலிங்க தேவரா என்ன அவருக்கு எப்பேற்பட்ட சிறப்புகள் வெகு சிறப்பு அதாவது அளவுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா மன்னர் சேதுபதி மன்னரை எதிர்த்து போட்டியிட்டு இரட்டை தொகுதியில் வெற்றி பெற்றார் என்ன பாராளுமன்றம் சட்டமன்றம் 2 தொகுதியிலையும் வெற்றி பெற்றார் அப்படி வெற்றி பெற்ற காரணத்தால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து அன்னவரை ஆதரித்து சென்ற காரணத்தால் ஒரு கூடாரம் அமைத்து எங்க என்ன அப்படின்னா ஆப்பானூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைத்தார்கள் அப்படி அமைத்த காரணத்தால் என்ன ஆகுது அப்படின்னா ராமநாட்டிற்கு இணையான நாடு ஆப்ப நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாடாகப்பட்டது உருவானது அப்பேற்பட்ட அந்த ஆப்ப நாடு கண்டெடுத்த அந்த சிங்கத்தை பற்றி ஆப்ப நாடு கண்டெடுத்த சிங்கமே இந்த அகிலமெல்லாம் போற்று முத்து ராமலிங்கமே அப்பனாடு கண்டெடுத்த சிங்கமே இந்த அகிலமெல்லாம் போற்று முத்து ராமலிங்கமே நம் பசும மண்ணி கோவில் கொண்ட தெய்வமே நம் பசும கொண்டி கோவில் கொண்ட தெய்வமே உன்னை போற்றினாலும் அப்ப நாடு கண்டெடுத்த சிங்கமே இந்த அகிலமெல்லாம் போற்று முத்து ராமலிங்கமே மனிதர் பிறந்த மண்ணிலே உன்னை போல யாரும் பிறக்கவில் இந்த மண்ணிலே கோடி கோடி பிறந்த இந்த மண்ணிலே வேறு யாரும் இன்று பிறக்கவில்லை இந்த மண்ணிலே பிறந்த நாளில் மறைந்த பெருமை உனக்கு மட்டுமே பிறந்த நாளில் மறைந்த பெருமை உனக்கு மட்டுமே நீ மறுபடியும் பிறந்து வந்தால் உலகம் ஜெயிக்கவே நீ மறுபடியும் பிறந்து வந்தால் உலகம் ஜெயிக்கவே அப்ப நாடு கண்டெடுத்த சிங்கமே இளமெல்லாம் போற்று முத்து ராமலிங்கமே அன்னை இந்து ராணி பெற்ற அருந்தவ செல்வம் உக்கிரபாண்டி தேவர் பெற்ற உத்தம செல்வம் அன்னை இந்து ராணி பெற்ற அருந்தவ செல்வம் உக்கிரபாண்டி தேவர் பெற்ற உத்தம செல்வம் தாரணியில் தரணியங்கும் கவந்தித ஞானியம் தாரணியில் தரணியங்கும் கவந்தித ஞானியம் வேலவனின் காலடியில் கலந்திட ஜோதியா வேலவனின் காலடியில் கலந்திட ஜோதியா அப்ப நாடு கண்டெடுத்த சிங்கமே நாயிரமெல்லாம் போற்று முத்து ராமலிங்கமே கல்லர் மரபரகமுடையோர் வணங்கிடும் தெய்வம் நாட்டுக்காக வாழ்வு தன்னை செய்தாய் தியாகம் கள்ள மரபரகமுடையோ வாழ்ந்திட்ட சிங்கம் காசு மறைந்திட்ட சிங்கம் மக்கள் கொண்ட நேதாஜி தலைவரின் தோழரம் மக்கள் கொண்ட நேதாஜி தலைவரின் தோழரம் குளமும் வாழ்ந்திடவே வாழ்ந்திட
வாழ்ந்திட ஜோதியா எக்குடமும் போற்றிடவே வாழ்ந்திட ஜோதியா ஆப்பநாடு கண்டெடுத்த சிங்கமே ஆயிரமெல்லாம் போற்ற முத்து ராமலிங்கமே நம் பசுமன் மண்ணில் கோவி கொண்ட தெய்வமே நம் பசுமன் மண்ணில் கோவி கொண்ட தெய்வமே உன்னை போற்றினாலும் பாடுமே இந்த உலகமே உன்னை போற்றினாலும் பாடுமே இந்த உலகமே ஆப்பநாடு கண்டெடுத்த சிங்கமே ஆயிரமெல்லாம் போற்ற முத்து ராமலிங்கமே. ஆகியாலே சந்திக்க வேண்டியாலே சந்திக்க வேண்டும். என்ன அதாவது அன்பண்ணன் சந்தனகுமார் அன்பண்ணன் வருகிறார். மிக அற்புதமானவர். அவரின் நல்லாட்சியோடு சந்திக்க வேண்டியாலே சந்திப்போம். பெயர் சொல்ல விரும்பாத அன்பர் ஐயா பசுமன்கள் எடுத்த முத்துராமலிங்க தேவர் ஐயா பாடலை பாராட்டி 101 ரூபாய் 110 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். எனக்கு பொன்னாடை ஒத்தி 110 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். இந்த பாடலை பாராட்டி அவர்களுக்கு எமது சார்பாகவும் மற்றும் பசும்பொன் அருகாமையில் உள்ள ராஜனத்தோளம் கோவிலித்தேவன் அதிரடிப்படை சார்பாகவும் நன்றி கலந்தவங்க. கோவிந்தனாம் சங்கீதனம் குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருமாளையோ கோவிந்தனாம் சங்கீதனம் குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருமாளையோ பெருமாளையோ நாராயணாயணு பாராயணோ தலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். படியேறி வருவோர்க்கு பயமில்லையே சிறப்பாவல்கள் தீரவேறு வழியில்லையே திருமலை. படியேறி வருவோர்க்கு பயமில்லையே செய்த பாவங்கள் தீரவேறு வழியில்லையே துணையானவள் சக்கராயுதம் துதிப்பார்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் திருவேங்கடம். பாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். சித்திகளித்த முக்தி கொடுத்திட சக்தி படைத்தவளை தேவர்கள் ரூபனை யாவரும் வேண்டும் சேர நினைத்த மலை தத்துவ வேத உரைத்தோர் சாரதி நித்தம் அறுவரை தாயில் விடியவர் தூயவர் மாயவர் ஏழுமலை. நாராயணே நாராயணே நாராயணே. இந்த புவியானது அச்சப்பலமல் உடம்புடையது. அதோடங்கிய புத்தகம் அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 ஒரு புவனம். எப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1171 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிற்று என்றானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கெல்லுகின்ற எளியோர் அழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன் கபடி கழகத்தின் விளைவாகும். இதை அறிந்த விவசாயிகளும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சு நடுங்குவர். நாரதர் கழகம் அண்மையில் முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 கூட கவிழ்த்துவிடும். இது எனது தமையின் தக்கனிட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றி கொண்டால் தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ
ஹரிஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் எனது நித்திய கிரமாசனம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடனும் சித்திரமும் வெற்றிக்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் 1001 ஆதரவப்புள்ள திருப்பற்கடலில் 1000 பட மகுட முடிவுடைய ஆதிசேஷமில் சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுந்தரை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தேக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலில் காரணமாக இப்புவி உலகின் தென் திசையில் வெள்ளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, கதிரவன் உதயமாகி கடந்து விட்டதன் அழிகவல கழகம் நடத்துவதற்கொண்டு மதியூர் முடிவில்லையே. காரணம் என்னவகரிக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆனை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டு அதன் பிறகு மற்ற பற்றி யோசிக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்பு இடமாக இருக்கிறது தெரியுமா? ஆஹா, புத்துக்குழுக்கு பூஞ்சோலைகளும் புஞ்சு வலியும் நீரோடைகளும் பாய்ந்தோடு மாறுகளும் பாடிக்குழாகின்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடட சிதறிவிடும் அருவி சில்லென்று விஷம் தண்டல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும் அறிந்து பார்க்கலாமா? நதியோரம் நானும் கொண்டே மெல்ல நானும் சொல்ல நதியோரோ நதியோரம் சொல்ல நானந்த சொல்ல நானந்த நதியோரோ வெண்ணிற மேகம் பாத்தத்திரை விட்டு மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மழையை மூடுவதென்ன முகில்தானோ 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 நதியோரோ இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தோங்கும் பசுப்புள்ள பனி தோங்கும் பசுப்புள்ளே உள்ளாட்டம் முட்டை பொன்னாட்டம் கார்காலத்தில் ஊர்வலத்து செல்ல நதியோரம் நதியோரம் நாடல் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் நாடுது மெல்ல சொல்ல
ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டை பார்க்கும் குடி பார்க்கும் அடிகள் பட்டை பார்க்கும் தென்பாகும் பாகுமற்ற நெஞ்சே நாராயண கண்டுகளை பார்க்க. நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு விருப்பமான எம்பெருமான் சிவன் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவரது ஆனந்த கிணறு உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மங்கர்கள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்பரங்குளத்தை வைத்து திருமணம் புரிந்து கொண்டான். சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் ஐந்து திரிந்து மான்வெட்டில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக 6 தவங்கள் வாழ்க, 6 முகம வாழ்க, வெப்ப செருவல் வாழ்க, கொக்குட வாழ்க, செபரகு மைய வாழ்க, மாச்சலா மணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பயன்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு தனித்தரு விழித்தரு என்று விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? அதோ வாராண்டி வாராண்டி உள்ளேந்தி ஒருத்தே என் மீது வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அது வாராண்டி வாராண்டி உள்ளேந்தி ஒருவன். இவரங்க மேடையில் நாரதராக வீட்டிற்கும் சந்தனகுமார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பில் மலர் மாலை மாணிக்க மலை மாலையிடத்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பண்ணார் அழகுராஜா அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருவன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தர் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. உன்னோடு உன்னாகே கண்ணோடு கண்ணாகே. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருவன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. கண்ணோடு கண்ணாகே. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருவன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. பெண்ணாக வடிவானதோ வாடைக்கு சுகமாக வருகிறதோ. வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு வேணிங்கு முடிவானதோ. என்னாலும் உள்மேனி பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. என்னாலும் உள்மேனி பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. ஒன்னோடு நாகே கண்ணோடு கண்ணாகே. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருவன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. சிப்பிக்குள் முத்துக்கள் நான் பார்க்கவா சிந்தாத முத்தங்கள் நான் சேர்க்கவா. சிட்டிக்குள் முத்துக்கள் நான் சேர்க்கவா சிந்தாத முத்தங்கள்
இனி எப்போதும் வருவேனம்மா உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றாள். இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதன் பிறகு கழகத்தை துவங்கலாம். என்ன சொல் ஆளும் சோ என்ன அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாத மனமும் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை பாடுகின்ற வள்ளியை பற்றி சந்திப்பதற்கு முன்பாக இம்மக்கள் மனதை விட்டு மறையாத அன்பு ஐயா தெய்வீக திருமணார் தேவருடைய பாடலை பாடிவிட்டு அதன் பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். சத்திய ஞான சீரன் நம்ம சடங்களெல்லாம் புகழும் வீரன் தத்துடனே தாட்சி பாதையில் சென்ற வீரன் சித்த சிவகாந்த செல்வமுத்து ராமலிங்கத்தே முக்குளத்து வீரசிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முக்குளத்து வீரசிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனக்கலங்கிடலானோ எவர் மலர்ந்த முகத்தை காணோ மனங்கலங்கிடலாமோ எவர் மலர்ந்த முகத்தை காணோ நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாட்சி சேகிதரா நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாட்சி சேகிதரா அஞ்சாத வீரசிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனி வாழ்வை மறந்தார் நல்ல அமரராக மறைந்தார் அவனி வாழ்வை மறந்தார் அவர் அமரராக மறைந்தார் பிரமையுள்ள உக்கிரவாண்டி தேவர் பெற்ற உத்தமராம் பிரமையுள்ள உக்கிரவாண்டி தேவர் பெற்ற உத்தமராம் இந்த உலகை விட்டு இதற்குள்ளாக மறைந்து விட்டார் எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம் எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம் ஒன்றுபட்ட வெள்ளையரை ஒழித்திடவே வேண்டும் என்று ஒன்றுபட்ட வெள்ளையரை ஒழித்திடவே வேண்டும் என்று அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்திலே ஆர்வத்தோடு குதித்தார் வெள்ளை ஆங்கிலேயரை எதிர்த்தார் இவர் ஆர்வத்தோடு குதித்தார் இவர் ஆங்கிலேயனை எதிர்த்தார் தங்கமே சிங்கமே தங்கமே 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 நடமாட முடியாமலே நாளுக்கு நாள் மெலிந்து விட்டார் நடமாட முடியாமலே நாளுக்கு நாள் மெலிந்து விட்டார் உடல்நிலை மிகவும் கெட்டு உள்ளத்திலே கவலைப்பட்டு உருவம் குலைத்து இருக்க இதை உணர்ந்த மக்கள் துடிக்க உலக மக்கள் துடிக்க 5 மாசம் மதுரையிலே அதற்கடுத்த வேலூரிலே 5 மாசம் மதுரையிலே அதற்கடுத்த வேலூரிலே சென்று வந்த சிகிச்சையினார் சிறிதளவு கூட மறைந்தார் தெளிவு பெற்று நடந்தார் மதுரை திருநகரிலே இருந்தார் தெளிவு பெற்று நடந்தார் மதுரை திருநகரில் இருந்தார் திருநகர் பஞ்சலாவில் தேவர் மகள் இருக்கையிலே திருநகர் பஞ்சலாவில் தேவர் மகள் இருக்கையிலே மறுபடி சுகமில்லாமல் மங்கியதே மேலி எல்லாம் மக்கள் மனசு கலங்க தேவர் மால் முருகன வணங்க தங்கமே எங்கள் முக்குளத்து சிங்கமே தங்கமே 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 இவ்வாறு இருக்க தேதி 29 செவ்வாய்க்கிழமை என்று சேவர் குழு 5 மணிக்கு தேவர் ஒருக்க கிட்ட பேசலாம் கலங்க தேவர் உசுறு
முடுங்க தமிழ் தேசமெல்லாம் கிழங்கு. சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால், சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால், அந்தப்படி பசும்பொழுக்கு அரிச்சண்டாக கொண்டு சென்றார். அறிந்த மக்களும் அழுக, கிளை அலறி அடிச்சு விழுக. அழுத மக்களும் அழுக, அங்கே அலறி அடித்து விழுக. லாரி பஸ் சைக்கிளிலே பிளஸரிலே ரயில்களிலே, லாரி பஸ் சைக்கிளிலே பிளஸரிலே ரயில்களிலே, ஆர்வமுடன் தலைகள் மொட்டை அடித்துக் கொண்டே பசும் பொண்ணுக்கு ஆயிரக்கணக்காக மக்கள் அழுது கொண்டே போக, ஆயிரக்கணக்காக மக்கள் அழுது முன்னே போக. ராமநாடு சிவகங்க ராசாக்களும் வந்திருந்தார். ராமநாடு சிவகங்க ராசாக்களும் வந்திருந்தார். காமராசர் அனுதாபத்தில் கருத்துடனே தந்தி அடித்தார். காத்தை குருவி கூட அந்த கண்களை வாழ. தென்னகத்து அறிஞர் அண்ணா திரை நடிகர் என்கிறார். கண்ணகி சத்தியமோடு காரைக்குடி கணேசனும் கண்ணீரத்தை வடிக்க செல்வ கட்சி கொடிகளை இறக்க. சசிவரண தேவருடன் சின்ன கருப்பத்தேவர் சீமச்சாமி மாரிச்சாமி சிந்தை நொழுது வாட மக்கள் திரண்டு ஒன்றாய் கூட. இந்த எழுதுவாடு மக்கள் திரண்டு ஒன்றாய் கூட. யுசுமுத்து முக்கைய தேவர் என்னுமாறு சுப்புராமல், யுசுமுத்து முக்கைய தேவர் என்னுமாறு சுப்புராமல், எஸ்எஸ்ஆர் அல்வலகம் இல்வி நடராசனுமே ஏக்கத்தோடு செய்தார். அந்த இறுதி வணக்கம் செய்தார். ஏக்கத்தோடு வணக்கம் அவர் இறுதி வரைந்தார். உழுது விடிந்ததையா புதன்கிழமை ஆனதையா, அழுது புலம்பினார்கள் 5 லட்சம் ஜனங்களுமே. அழகு சப்பர தேரு அங்கு அலங்கரித்தார் பாரு. அழகு சப்பர தேரு அங்கே அலங்கரித்தார் பாரு. நல்ல வர நம்ம முத்து ராமலிங்க தேவருக்கு மல்லிகை முல்லை ரோஜா மலர்களால தேரு கட்டி மத்தியானமாக அந்த மகிழிரண்டும் கூவ. மத்தியானமாக அங்க மயிலிரண்டும் கூவே. 12 மணியடிக்க பல்லக்கையும் தூக்கிடவே தென்னகத்து பெரும் தலைவர் தேவர் முத்து ராமலிங்கம் தெய்வலோக கிளம்ப மக்கள் தேம்பி அழுது புலம்ப. பசு பொன்னில் அடக்கம் செய்து பால் தெளித்து மாலையிட்டு, பசு பொன்னில் அடக்கம் செய்து பால் தெளித்து மாலையிட்டு, பவளர பச்சை எப்பல் பாடி வைத்தார் கவி தொடுத்து. பசுபல் கல்க செய்து இந்த பால் முழுவதும் நீதி. அன்பையா தெய்வீக திருமகனுடைய பாடலை பாடியதற்காக அன்பு அம்மா அவர்கள் பேர் சொல்ல வேண்டாம் என்று 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியிருக்கின்றார்கள். நான் தாய்மார்கள் வந்து அன்பளிப்பளிக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அன்பளிப்பளித்த கௌரவப்படுத்திய அன்பு நெஞ்சத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுமி சார்பாகவும் அன்பண்ணார் நாடக அமைப்பாளர் அழகுராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. குமாரகுறிச்சி போஸ்ட் மாஸ்டர் காரிசாமி 100 ரூபா அன்பளிப்பார். அன்பண்ணார் அவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தாலும் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வகையை அழகாக அற்புதமாக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்றார்கள் குணா ஒளிபெருக்க நிலையம். அந்த ஒளிபெருக்க நிலையத்திற்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்த போதுமா? இப்போது பாடிய அன்பு ஐயா தெய்வீக திருமகளுடைய பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார்கள் இசைக்கலைஞர்கள் ஆறுமலை சக்கரவர்த்திருக்கக்கூடிய அன்பு தம்பி எஸ்பி செந்தில் முருகன் அவர்கள். அவருக்கு நேக நந்தீஸ்வரம் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கூடிய அன்பு அண்ணார் சிவஞானம் அவர்கள்.
இவருக்கு ஆல்ரவுண்ட் வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி எஸ்பி லட்சுமணன் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்து தாளத்தை வாசிக்கக்கூடிய இன்பரசு கருப்பராஜா அவர்கள், இந்த இசை கலைஞர்கள் ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, இசை கலைஞர் மட்டும் சரியா இருந்தா போதுமா? ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்திருக்கின்றார். செந்தில், இன்னைக்கு நான் வேற ஊர் போக வேண்டியது. ஆமா, அன்பு அண்ணா நீங்க வாங்க, வந்தே ஆகணும். நம்ம ஊர்ல கும்பாபிஷேக விழா நடக்குது, நீங்க எப்படி வந்துதான் ஆகணும் சொல்லி என்னை மாத்தி அன்பு அண்ணார் அவர்கள், அழகுராஜ் அவர்கள் இங்கே உங்களுக்காக அழைத்து வந்திருக்கின்றார். எனக்கு வாய்ப்பளித்து சிறப்பு கொடுத்த அன்பண்ணார் அழகுராஜ் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை அழைத்து வந்த இந்த மேடைக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பண்ணார் அழகுராஜ் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. இங்கே நடக்கக்கூடிய இந்த நாடகத்தை வெளி உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே அற்புதமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு உள்ள மாசானம், அது பேர் மேடை நாடகம், அன்பு உள்ளத்துக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. நன்றி நன்றி. சரி, இப்போ என்ன நினைக்கிறாங்க தெரியுமா அவங்க? என்னடா அந்த பெரியம்மாவுக்கான அன்பளிப்பு கொடுத்த அம்மா நீங்கள் தானே? முக்காடு போட ஒன்றும் தெரியல. நம்ம போய் 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்தோம், அவங்க போஸ்ட் மாஸ்டர் ஒரு அன்பளிப்பு கொடுத்தாரு. இருந்தாலும் இதெல்லாம் விட்டு நம்மள பூரா கையை தட்ட சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, 2 கைகளும் அப்படி இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமா. அப்படி சொல்லுங்க. இன்னொரு வகை எடுத்துக்கிட்டா, இந்த 2 கைகளையும் இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய உங்களை அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அழகுராஜ் அண்ணார் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. காளிமுத்து அன்பு தம்பி 50 ரூபாய் அன்பளிப்பத்துக்கு புறப்படுத்துகின்றார்கள். அன்பு உள்ளத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படியே கூடிய பாட்டு பாட சொன்னீங்க. கண்ணருக்காக பிறந்தவள் இந்த மன்றப்பர் முகத்தமல்ல கந்தேஸ்வரம் மகேஸ்வரம் கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தபுரப்பில் அமைந்து படை குடி கூழ் அமைச்சு அரண் நட்பு ஆகிய 6ஐயும் பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவானதை பார்த்தால் அதவல்லவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தன்மை இருப்பது எவ்வளவோ தீமையாக இருந்தது அப்படிங்கிற காரணத்தினாலே இந்த பெண்ணுக்கு துணையாக சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் வந்தார். சுந்தரம் நிறைந்திருந்த சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வந்தார். அந்த வேகுத்து தேவ துணுக்கு முழக்கி வரும் திருவண்ணங்கள் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த திருவண்ணங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்து வரும் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வந்தார். என் வந்தால் என் வந்தால் மாத வருகாவும் மானுடு மன்னொற்ற மாதுரவல்லின் கொடுவாளுடன் மங்கைகிற பொங்கல் வைத்த மேளா மாதவத்தில் மதத்தை கணியத்தேனே மணந்த தெய்வானை வாழ்த்தச்சி மாநில தெய்குந்தரை மனமுடித்த எம்பர்ம முருகவேலன் இந்த வள்ளியை கடிமணம் புரியும் கால நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக விழாவை தருகின்றான். அவனை முதலில் சந்திப்போம். அதற்கு கழகம் பற்றி